கை கட்டுங்க முகத்தை மறைக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, வார்த்தையே இல்லை, பேச்சே வரல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து திக்குமுக்கா இருக்கு. இன்னைக்கு வந்து மிஸ் பிள்ளையாரிக்குப்பம் அழகியா வந்து நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மக்கள், பிள்ளையாரிக்குப்பம் ஏரியாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு மேல வந்து எங்க கிராண்ட்மா டாக்டர் கே ஷீதல் நாயக், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாண்டிச்சேரி தான். நான் பாண்டிச்சேரியில வந்து பனையடிக்குப்பம் சொல்லிட்டு ஒரு கிராமத்துல இருக்கேன். நான் திருநங்கைகளுக்கு இன்னும் வந்து இங்க பாண்டிச்சேரின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஒன்றும் நல்லா கொடுக்கலாம். அதே மாதிரி ஜாப்ஸ் வேகன்சி வந்து ஒரு கோட்டா வந்து பேஸ் பண்ணி வந்து இன்னும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா, தமிழகத்துல பாத்தீங்கன்னா திருநங்கையில வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். அதை விட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திருநங்கைகளுக்கு இலவசமா ஒரு வீடு வழங்கினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து அதை பத்தி எனக்கு ஐடியா எதுவும் இல்லை. எனக்கு விஜய் வரலாமா இல்ல வந்து தளபதி. புதுச்சேரியில எப்படி சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட்சி பண்ணிருக்காங்க. சோ திருநங்கைகள் மக்களுக்கு நிறைய சேவைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. சோ அது மக்கள் வந்து முடிவு எடுக்கிற விஷயம் தான். இந்த தளபதி வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பாண்டிச்சேரியிலும் நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கஷ்டப்பட்டதுதான் இது எனக்கு வின் பண்ணது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட திருநங்கை தலைவி டாக்டர் ஷீதல் நாயக் அவர்கள் தான். அவங்க இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல யாருமே கிடையாது. எங்களுக்கு இந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில உள்ள திருநங்கைகளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு சகோதரர் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமா தான் எங்களுக்கு திருநங்கைகளுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாம சுய உதவி குழு, அக்னி சிறகுகள் ஃபெடரேஷன் சொல்லி சுய உதவி குழு மூலமா திருநங்கைகள் சுய தொழில் பண்றதுக்கான பான்லே ஓபன் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்ததுன்னா எங்க சகோதர சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமா இன்னும் நிறைய எங்க திருநங்கைகளுக்கு வந்து இன்னும் நலத்திட்டங்கள் நிறைய வரும். அது மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பாண்டிச்சேரியில வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடம் கிடையாது. எல்லாருமே நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்தமா ஒரு மனைப்பட்டா வழங்கி அது வீடு கட்டுறதுக்கான லோனும் எங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம திருநங்கைகளுக்கு எஜுகேஷன், முக்கியமா எஜுகேஷன் தான். எங்களுக்கு கல்வி இருந்தாதான் நாங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். எஜுகேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எங்களுக்கு எஜுகேஷன் பிளஸ் எஜுகேஷன் முடிச்சவங்க எவ்வளவு திருநங்கைகள் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்லா அவங்க படிச்சதுக்கான ஒரு வேலை கொடுத்தா இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு சீக்கிரமா எங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் யாருக்கு தேங்க் பண்ணணும் பார்த்தா, முன்னே எங்க அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லணும். என்னை இந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு, நான் திருநங்கையா இருந்தாலும் என்னை இந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு ஃபேமிலியை என்னை படிக்க வச்சு நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் மேலும் மேலும் நிறைய ஸ்டேஜ் ஏறி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்.